உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஐடிசியினுடைய ரிசல்ட். எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஹோட்டல் டிமர்ஜருக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐடிசி ரிசல்ட். ஹோட்டல் டிமர்ஜரே வேல்யூ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பட் ஹோட்டல் டிமர்ஜர் ஆன அன்னைக்கு இருந்த ஐடிசி பிரைஸ் 480 சொச்ச ரூபாய், 485 அரௌண்ட் இருந்தது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தாக்கா ஐடிசியினுடைய ப்ரைஸ் வந்து 430க்கு வந்துருச்சு. நீங்கள் ஹோட்டலினுடைய ப்ரைஸை ஆட் பண்ணால் கூட டிமர்ஜரை நம்பி ஷேரை அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வாங்கினவங்களுக்கெல்லாம் லாஸ் தான் வந்திருக்கு. என்ன ஆச்சு ஐடிசிக்கு? ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் க்ரோத் இருக்கு. ஐடிசி 9% சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஆனாலும் நெட் ப்ராஃபிட் க்ரோத் நெகட்டிவ், -7.27 நெட் ப்ராஃபிட் க்ரோத், 5013 கோடி ரூபாய் இந்த குவார்டருக்கான நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் 20,349 கோடி ரூபாயை எட்டியிருக்கு. ஐடிசியினுடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,39,067 கோடி ரூபாய். ஸோ தட்ஸ் த மார்க்கெட் கேப் ஆஃப் தி கம்பெனி. அர்பன் ஸ்லோடவுன் தான் இன்னைக்கு ஐடிசியினுடைய மிக முக்கியமான ப்ராப்ளம். நகரங்களில் அவங்களால அதிகம் விற்க முடியல. ஆனாலும் எப்படியாவது சேல்ஸ் டர்ன் ஓவர் வரணுங்கிறதுக்காக இந்த குவிக் காமர்ஸ், பிளிங்கிட் மாதிரி இடங்கள், அதே போல நிறைய அவங்க சேனல் வழியாக விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது என்ன ஆகுதுன்னா விலையை குறைச்சி விற்கிறாங்க. இது சிகரெட்டுக்கு பொருந்தாது, மெயினாக எஃப்எம்சிஜிக்கு தான் பொருந்தும். இதனால என்ன ஆச்சு? ஐடிசி வந்து இந்த குவார்ட்டர்ல சேல்ஸுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜியில் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், 5,418 crore சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எஃப்எம்சிஜியில். பட் ப்ராஃபிட்னு பார்த்தா 463 கோடி ரூபாய், -19%. சிகரெட் சேல்ஸ் 8,136 கோடி ரூபாய், ப்ராஃபிட்னு பார்த்தாக்க 4,924 கோடி ரூபாய், +4%. இதெல்லாம் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் நம்பர்ஸ். பேப்பர்ல 2,144 கோடி ரூபாய் சேல்ஸ், 205 கோடி ரூபாய் ப்ராஃபிட், இங்க -31% ப்ராஃபிட்ல. அக்ரில 3,351 கோடி ரூபாய் சேல்ஸ், 412 கோடி ரூபாய் ப்ராஃபிட், +22%. ஸோ இந்த குவார்டரை பார்க்கும்போது ஐடிசியில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட் அக்ரிகல்ச்சர், ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட் பேப்பர், அதுக்கு அடுத்தபடியாக ஒஸ்ட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் சேல்ஸ் இருக்கு, ஆனால் லாபம் இல்லை. இதுதான் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் ஐடிசி 2% எழுந்திருக்காங்க, 210 பாயிண்ட்ஸ் டவுன். இது எதை குறிக்குது? மார்க்கெட்டில் ஐடிசிக்கு பிரைசிங் பவர் இல்லை, டிமாண்ட் ஸ்லோடவுன் இருக்கு, நகரங்களில் அவங்க விற்கக்கூடிய மார்க்கெட்ஸில் விற்க முடியாதனால விலையை குறைச்சி பிளிங்கிட்டு, இன்ஸ்டாமார்ட் மாதிரி இடங்கள்ல அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, ஜெப்டோல. அப்படி விற்கும்போது என்ன ஆகுதுன்னா லாபம் குறைகிறது. அப்ப எஃப்எம்சிஜி ஸ்டோரி, ஐடிசி சேல்ஸை நல்லா வளர்த்துவாங்க, லாபம் சேல்ஸ் வளரும் போது வளரும்ன்றது இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. அதனாலதான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் அடிச்சிட்டாங்க, 430 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னும் வரும் நாட்கள்ல மார்க்கெட் இன்னும் பெசிமிஸ்டிக்காக ஐடிசியில் ஆகுமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய செகண்ட் ஸ்டோரி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஜாக்கி இன்னர்வேரனுடைய மேனுஃபேக்சரர் அண்ட் பிரான்ச்சைஸ் ஓனர். ஸோ பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் ஜாக்கி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்வதற்கு மாஸ்டர் பிரான்ச்சைஸ் வச்சிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பிரான்ச்சைஸ் கம்பெனிக்கு என்ன மாதிரி வேல்யூவேஷன் வர முடியுங்கிறதுக்கு இந்த கம்பெனி ஒரு சிறந்த உதாரணம். 47,943 crores மார்க்கெட் கேப், PE ரேஷியோ 71.2 ட்ரெயிலிங். பட் ஃபார்வர்ட் PE பார்த்தா இப்போ 60க்கு வந்துருச்சு.
கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 42,983, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் டச் பண்ணிச்சு சில வாரங்கள் முன்னாடி. சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் growth, அதான் இந்த கம்பெனியுடைய பிரச்சனை. வருவாய் வளர்ச்சி போதுமானதா இல்ல, வெறும் சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் growth தான் இருக்கு. ஆனால் பிரீமியம் செக்மெண்ட்ல நல்ல சேல்ஸ் இருக்கு. இதனால என்ன நடக்குது? ப்ராஃபிட் growth ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குவார்டர்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 11 குவார்டர்ல ஹையஸ்ட் 23% பிளஸ். போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ல அதிக வித்தியாசம் இல்லை, பட் இந்த குவார்டர் பெட்டர். சோ ஹை ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த கம்பெனி 2 குவார்டர் சக்சஸிவா காமிச்சிருக்காங்க. YOY போன வருஷம் இதே குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ஏன் சார் மார்க்கெட் இந்த ஷேரை வித்துதுன்னு கேக்குறீங்களா? growth இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. ஏன்னா சேல்ஸ் growthக்கு இந்த கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, வரும் காலங்களில் சேல்ஸ் நெகட்டிவ் கூட போகலாம் அப்படின்னு மார்க்கெட் பயப்பட ஆரம்பிச்சிடும். ஹை வேல்யூவேஷன் கம்பெனியில சேல்ஸ் growth காட்டலன்னா மார்க்கெட் பனிஷ் பண்ணிடும். அதுதான் இங்க நடந்திருக்கு. பட் ஒருவேளை இதெல்லாம் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? மாறதுக்கான சூழ்நிலை இருக்கான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிரீமியம் கேட்டகரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. கேபெக்ஸ் முடிய போகுது. ஒரிசால ஒரு பெரிய பிளான்ட் போடுறாங்க, அது கமிஷன் ஆக போகுது. அடுத்தபடியாக சூவிங், அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்றாங்க மைசூர்ல, அதுவும் வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், எப்போ டபுள் டிஜிட் சேல்ஸ் growth வரும்? அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இந்த கம்பெனில. எப்போ டபுள் டிஜிட் சேல்ஸ் growth வந்து சஸ்டெயின் ஆகுதோ அப்போ இந்த கம்பெனிக்கு மறுபடியும் கிராக்கி வந்துடும். இன்ட்ரீம் பீரியட்ல பி ரேஷியோ ஃபர்தர் இறங்கிச்சுன்னா இந்த கம்பெனி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனியா மாற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ளோஸா வாட்ச் பண்ணும். இந்த கம்பெனியை பத்தி படிக்கும்போது பயங்கர மெமரிஸ் கம் ஃப்ளட்டிங் பேக். 1992ல ஆப்பிள் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஆப்பிள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். அதுல் நிஷான்கிறவர் ஆரம்பிச்சாரு. இவங்க ஆரம்பிச்ச இன்னொரு கம்பெனி என்ன பிசினஸ் இருக்குன்னு தெரியுமா? பால். ஆனா திவால் ஆயிடுச்சு. பட் இந்த கம்பெனி நல்லா பண்ணிச்சு. ஆனாலும் 2013 வருஷம் இந்த கம்பெனியை இவங்க வித்துறாங்க. யாருக்கு விற்கிறாங்க? பேரிங்ஸ் பிரைவேட் ஈக்விட்டி ஏஷியா. என்ன விலைக்கு விற்கிறாங்க? அதிக விலைக்கெல்லாம் விற்கலைங்க. ஆனா பேரிங்ஸ் என்ன பண்றாங்க? இதே கம்பெனியை 2020ல $3 பில்லியன் கார்லைல் அப்படின்னு ஒரு விசி ஃபர்முக்கு விற்கிறாங்க. ஸோ பேரிங்ஸ் நல்லா கல்லா கட்டிட்டாங்க. ஸோ 386 ரூபாய் ஒரு பங்கு விலைக்கு கார்லைலுக்கு பேரிங்ஸ் இந்த கம்பெனியை வித்துட்டு போயிடுறாங்க. கார்லைல் என்ன பண்றா? ஓப்பன் ஆஃபர் கொடுத்து 95% பிளஸுக்கு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் டிமர்ஜ் பண்ணிட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனவங்க அதோட இருக்க வேண்டியதானே. 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து ஐபிஓ பண்றாங்க. என்ன மதிப்புல பண்றாங்க? அதான் இங்க இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். 385 ரூபாய்க்கு இவங்க டீலிஸ்ட் பண்ணிட்டு போன ஷேரை இன்னைக்கு திருப்பி கொண்டு வந்து நமக்கே விற்கிறாங்க. எப்படி? அதுவும் என்ன விலையில விற்கிறாங்கன்னா 674ல இருந்து 708 பேண்ட்ல 708 வச்சுப்போம், அதுதான் விற்பாங்கன்னு. 8,750 கோடி ரூபாய் அவங்க எடுக்க போறாங்க. எவ்வளவுக்குன்னா 20%. இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகம் விற்கணும்னு பார்த்தாங்க பேரிங்ஸ். பட் இன்னைக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ல விற்க முடியாதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால குறைச்சி 8,750 crores விற்கிறாங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் வச்சுக்க. இதுதாங்க ஐடி இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் வேல்யூ ஐபிஓ. இதுக்கு முன்னாடி 4,713 கோடி ரூபாய்க்கு டிசிஎஸ் வந்தது இல்ல, அதுதான் ஐபிஓ. ஸோ இந்தியாவில் ஐடி இண்டஸ்ட்ரியில பெரிய ஐபிஓ வந்ததே கிடையாது. ஆனா இது வருது. ஏன் இவ்வளவு வேல்யூ? ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கின ஷேரை நமக்கே அதிக விலைக்கு விற்கிறாங்கல்ல, அதனால தான் இவ்வளவு வேல்யூ. ஸோ ஓகே, இதுக்கு என்ன கிராக்கி இருக்க போது? வாங்கலாமா கூடாதா? நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஐபிஓனா காசு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த கேஸ்ல 4 வருஷம் கழிச்சு இவங்க விற்கிற விலையே வந்து அவ்வளவா ஏறல, டபுள் கூட ஆகல. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அன்னைக்கே அந்த அக்விசிஷன் வந்து அவங்களுக்கு ஓவர் வேல்யூடு, எப்படியாவது இதுல அவங்க போட்ட காசையாவது எடுக்கணும்னு பாக்குறாங்கன்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனாலதான் இன்னைக்கு அவசர அவசரமா ஐபிஓ பண்றாங்க. டீலிஸ்ட் பண்ணிட்டு போன கம்பெனி திரும்பி வந்து அதை வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான். எத்தனை பேர் எடுக்க போறீங்கன்னு பார்ப்போம். உங்க வியூ என்ன? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த வாரத்துக்கு இந்த 3 ஸ்டோரி தான். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. முதலீட்டு களம், உங்கள் களம்.